இந்த எக்ஸ்போ மூலமா எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சீங்க? இந்த எக்ஸ்போல எவ்வளவு சம்பாதிச்சுன்னு கேட்டிங்கல்ல, கணக்கே இல்லை. நான் ஹெல்ப் பண்ணணும் மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா கடவுள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கே எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க. ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். நண்பன் அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அடிச்சு பேசிருக்கணும். அதை விட்டுட்டு மைத்லி என்னோட ஃப்ரெண்டு, நீ இதெல்லாம் பேச மாட்டியா, நான் பேசுறேன்னு சொல்லி எனக்கு அகைன்ஸ்டா அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. என்ன அக்கா நீங்க போகும்போது என்ன சொன்னீங்க? பாப்பா இது சம்பந்தமா எந்த வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அக்கா வாங்கக்கா, இதுதான் மண்டபம், இந்த ரோ ஃபுல்லா 8 ஸ்டால் வரும், இதை நீங்க எடுத்துக்கோங்கக்கா, ₹1 நீங்க எனக்கு கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயா போட்டுக்கோங்கக்கா. காத்தோட்ட வசதி இல்லை, ஏசி போடல, தண்ணி தரல, சாப்பாடு தரல அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்படியா நீங்க நடந்துக்கிறது? எல்லாம் சொல்கிறாங்க ஏசி ரூம், இவளுக்கு ஏசி ரூம், நல்ல மேக்கப் போடுறா, ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அதான் இடம்னா சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் வராதிங்க. அப்படி இருந்தால் தயவுசெய்து வெளில போயிடுங்க, உங்களுக்கு இடமே கிடையாதுன்னு தான் சொன்னேன். இல்லை உண்மையாகவே எங்கள் வியாபாரம் நடக்கலையா? அது நீங்கள் 2 நாள் டிரான்சாக்ஷன் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். காட்ட மாட்டாங்க. இப்போ ஊரில் வந்து அது என்னடா இங்கே சுற்றி நிற்கிற, நான் முன்னாடி ஒரு அடிச்சு தொத்திட்டாலும் கேட்குறாங்க. என்ன இப்படிலாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். ஸ்கேம் போர்ஸ் அப்படிங்கிறா அப்படின்னு ஃப்ரெண்டு கூட பழைய ஃப்ரெண்டே கேட்குறான். ஸ்கேம் புருஷன்றாங்களா? பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது, கேள்வி கேட்குது இது நம்மளையே அப்படின்ட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ சோதனை வந்துருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதனை தான் வந்துடும்ல. ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனை. எஸ். இருந்தாலும் அந்த முகத்துல அந்த பொன் சிரிப்போடே இருக்கீங்களே எப்படி? ஏன்னா எப்போவுமே நான் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு உமனாக தான் இருப்பேன். என்னதான் ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை என்கிட்டருந்து வர வைக்கவே விட மாட்டேன். அதனால தான் அந்த ஒரு ஸ்மைலோட எனர்ஜெட்டிக்கோட இருக்கேன். 10-15 ஃப்ரெண்டு இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் அப்புறம் பாடுங்கிற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்போ பண்ணவங்கலாம் தப்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு எக்ஸ்போ. எஸ். எக்ஸ்போவில் இப்படி மாட்டிட்டு முழிக்கிறீங்களே, என்னதான் ஆச்சு? எல்லாரும் கேட்குறாங்க, அடியே நீ பண்ணது ஒரே ஒரு எக்ஸ்போ, அதுக்கு ஏன்டி 1000 வீடியோ போடுற அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாசி படத்தில் விஜய் சார் வந்து ஒரு உண்மையை வெளில வர்றதுக்காக ஒரு பொய் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உண்மையை வெளில வர்றதுக்காக நான் 1000 உண்மையை வீடியோ போட்டுட்ருக்கேம்மா. இப்போ ஆல்மோஸ்ட் தெரியுது உண்மை வெளில வருது அப்படின்னு. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எதிராக மக்கள் மனநிலை மாறிடும் அப்படின்னு நம்புறாங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 பசங்க வந்திருக்கீங்க, என்கிட்ட பழகிருக்கீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு அகைன்ஸ்ட் ஒரு வீடியோ வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மைத்திலி அக்கா கிட்ட நான் பழகியிருக்கேன், எனக்கு தெரியும், அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு நீங்கள் அப்படி நினச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அட்டிப்பாவி இவ்வளோ பண்ணிட்டாளா அப்படின்னு உடனே அந்த நெகட்டிவாக போட்ட வீடியோக்கு போய் ஒரு லைக் பண்ணுறீங்க, ரீபோஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டோரி பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தாங்க ஹார்ட் பீட்லாம் பதறுது, எனக்கு நிஜமாக பதறுது. நேற்று வரைக்கும் பழகினவங்க கூட போய் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி வச்சுருக்காங்க. இந்த பொட்டிக்கில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணவங்களாம் போய் லைக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை எல்லாருமே நம்பி தான் பழகும். இப்போ அவங்களே இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும் ஒரு குழந்தையோட மனநலமை? அப்படி தான் நான் இருக்கேன். டக்குன்னு நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது நம்மகிட்ட விசாரிக்காமலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வீடியோலாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அது எப்படி இருக்குன்னா, அவங்களால அவங்க திறமையை வச்சு உலகத்தில் முன்னேற முடியல, எதையாவது பண்ணி ஃபேமஸ் ஆகணும், இதாண்டா சான்ஸ் அப்படின்னு நினச்சி நெகட்டிவாக வீடியோ போட்டால் நம்மளும் வைரல் ஆகிடுவோம், நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துடும்ல, அதனால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? இத்தனைக்கும் சிலர் சொல்கிறாங்க, மைத்லி எனக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்டு, நீ ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க, நீ வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க. ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமா? நண்பன் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அடிச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு மைத்லி என்னோட ஃப்ரெண்டு, நீ இதெல்லாம் பேச மாட்டியா, நான் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு அகைன்ஸ்டாக அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். ஜஸ்ட்டு தெரியும். ஒரு தடவை சென்னைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க, வாங்கம்மா தங்குங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் யார் சார் பண்ணுவா? அப்போது என்கிட்ட பழகாமல் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு அகேன்ஸ்டாக வீடியோ போடுறவங்க ஃப்ரெண்டா? ஒருத்தர் பற்ற வச்ச நெருப்பு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. நான் அதை பற்றி வீடியோவே நான் பார்க்கல. இப்போது சில பேர் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு வீடியோ வந்த உடனே அதை கொண்டு போய் ஷேர் பண்ணுறாங்க, ரீபோஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பொட்டிக் அக்காவை பற்றி சொல்லி ஆகணும். அக்கா வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த டைம் வந்து அவங்க ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது நம்மள மாதிரி கம்மியாக கொடுக்குறாங்க, சிங்கிள் மதராக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு எக்ஸ்போ பண்ணுறோம்,
அக்காவை கூப்பிடுவோம். அவங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் கூப்பிடல. அக்காவுக்கு ஒரு சப்போர்ட் என்னால். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எமோஷ்னலாக போடும்போது கஷ்டமாக இருந்தது. அக்கா வாங்கக்கா, இதுதான் மண்டபம், இந்த ரோ ஃபுல்லாக 8 ஸ்டால் வரும், இதை நீங்கள் எடுத்துக்கோங்கக்கா, ₹1 நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக போட்டுக்கோங்கக்கான்னு. அக்கா அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு மைத்திலி, உலகம் வந்து ரொம்ப மோசம், நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும், நீ எதுக்கு ஸ்மால் என்டர்பிரினர்ஸை வந்து உனக்கு சுற்றி போட்ட, இவங்கள தூக்கி உள்ளே போடு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணு, வரவங்க இப்படியே போய் இப்படியே வரணும், அப்போ தானே போனவங்க திருப்பி நம்மகிட்டே வந்து சேலை வாங்குவாங்க. செல்ஃபிஷாக கிரிமினலாக நம்ம மட்டும் வளரணும், அதுதான் இந்த உலகம், நீ நல்லது செஞ்சால் யாரும் இங்கே உன்னை மதிக்கவே மாட்டாங்கன்னு அக்கா அன்றைக்கி சொன்னாங்க. இப்படியே சொன்னாங்களா? ஆமாம், அன்றைக்கி சொல்லும் போது எனக்கு கோவம் வந்தது. என்ன இந்த அக்கா செல்ஃபிஷாக இருக்காங்க, சுயநலமாக இருக்காங்க, நம்ம மட்டும் வரணும்னு நினைக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு எனக்கும் அந்த வைப் கனெக்ட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணேன், அக்கா கையெழுத்து கும்பிட்றேன், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுக்கா, நீங்கள் கிளம்புக்கா அப்படின்னு நான் தான் அமிச்சேன். ஆனால் ஒரு எனக்கு அகெயின்ஸ்டாக வீடியோ போட்டிருக்காங்க, அதில் போய் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டா அவங்களோட பேச்சில் சுத்தம் கிடையாது, அதனால தான் நானே விலகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களா விலகலை, நான் தான் அவங்கள விளக்குனேன். என்ன அக்கா நீங்கள் போகும்போது என்ன சொன்னீங்க, பாப்பா இது சம்மந்தமாக எந்த வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? நான் போடல, நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அக்கா நான் இப்போ கூட குறை சொல்லலைக்கா, நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணவும் போயிட்டு இருந்தாங்கக்கா, வருத்தப்படுறேன். இன்றைக்கி என் பேர் கெட்ட பேராக இருக்குது, நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க, இந்த எக்ஸ்போ போகிறீங்களாமே, வாழ்த்துக்கள்க்கா. எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்போ என்னால் தான் நீங்கள் போடுறீங்கன்னு. அதுக்காக நீங்கள் எக்ஸ்போ போட மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. இவ்வளோ வேகமாக இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்கன்னா அது என்னால் மட்டும்தான், வாழ்த்துக்கள். இப்போ பாருங்க, இதில் அக்கா மாதிரி இருந்தால் எனக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்குமா? நீங்கள் ஒரு எக்ஸ்போ நடத்துறீங்க, நீங்கள் 2 டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போக்குள்ளே போகிறீங்க. முதல்ல நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்போவாக நடத்துகிறப்ப உண்மையில் பல ஸ்டால்ஸ் நீங்கள் எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்களை இன்வைட் பண்ணுறப்ப எதை வச்சு நீங்கள் முதல்ல ஆட்களை இன்வைட் பண்ணி எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாரையும் உள்ளே விடணுன்ற தாட்டில் நான் வரல. தனியாக என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் புக் பண்ணோம். அடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுல என்ன வந்துட்டு போகுது, ஒரு பிஸ்னஸை வச்சு நம்ம எக்ஸ்போ பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகலான்றதுக்காக அது எக்ஸ்போவாக மாறுச்சு. எக்ஸ்போன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. சரியா வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து வாய்ப்பு கொடுத்து அது ஒரு 5000 மெம்பர்ஸ் இன்னும் லைனில் நின்றுட்டுருக்காங்க. பட் இவங்களாம் பண்ண இன்ஸ்டன்ட் வந்து என்னை ரொம்ப மனரீதியாக பாதிக்கப்பட்டதால் அவங்கள அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ வந்தவங்க எல்லாரையுமே நான் எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்த மாதிரி, அக்கா மாதிரி, அம்மா மாதிரி, தங்கச்சி மாதிரி இப்படி ட்ரீட் பண்ணிவிட்டு எக்ஸ்போ டைமில் அவங்க சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் விட்டதால் லீடர்ஷிப்பாக ஒரு விஷயம் கேட்கும் போது திமிரா பேசுகிறா, மரியாதை இல்லாமல் பேசுகிறா அப்படின்ற ஒரு நேம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கல்ல, அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ? 10,000? மினிமம் 4,000 மேக்ஸிமம் 10,000. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே 10,000, 20 ஸ்டால் தான் சொன்னேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மக்கிட்ட வச்சுருக்க பொருளே 3,000 தான் அக்கா, 10,000ன்றது எங்களால் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கக்கா, சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஸ்டால் செட்டப் கூட வேணாம், வெறும் டேபிள் சேர் இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, 10,000 கொடுத்தவங்களுக்கும் 4,000 கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு பார்ஷியலிட்டி பார்க்குறாங்க அப்படின்றாங்க. அவங்களோட ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்க பெருசாக வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு இவங்க சின்னதாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் டோட்டலி எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனவங்க இது சம்மந்தமாக நெகட்டிவாக பேசியிருந்தா ஓகே அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டால் போட்டவங்களே இல்லை எங்களுக்கு சரியாக வசதி பண்ணி தரல, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காத்தோட்ட வசதி இல்லை, ஏசி போடலை, தண்ணி தரல, சாப்பாடு தரல அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்படியா நீங்கள் நடந்துக்கிறது? என்னன்னா இதே இடத்துல எல்லாரும் கும்பலாக உட்காந்து கும்மி அடித்தோம் சார். பக்கத்து கோயிலில் கும்மி அடித்தோம், பக்கத்தில் ஒரு பீச்சில் போய் கும்மி அடித்தோம். ஏன் February 12 மண்டபத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு கும்மி அடித்தோம். நாங்கள் எல்லாருமே அப்படியே ஒரு நம்ம வீட்டு கல்யாணம் ஓகேவா, ஆளாளுக்கு ஒரு வேலை எடுத்து செய்யுங்க, நானே எல்லாத்தையும் செய்யணுமா, இதை பண்ணி ஏன்டி இப்படி பண்ணுற செல்லம், ஏன் இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் நான் பழகினேன். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா 63 பேரையும் நான் குறை சொல்லலை, ஒரு 4 பேர், அதாவது என்னென்னா என்னோட வயசில் பெரியவங்க, அப்புறம் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நான் அங்கே லீடர்ஷிப் எடுத்து பேசுகிறேன்ல, இங்கே தங்கம் செல்லம் பட்டு புஜ்ஜின்னு பேசிட்டு அந்த இடத்துல நான் மைக்கு வச்சு பேசுகிறேன்ல, இவெல்லாம் நம்மளை பேசுகிறாளே, இவெல்லாம் யார், இனிமேல் இவை நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சில பேர் சதி பண்ணுறாங்க. அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்தது, யாரால் வந்தது, என்னால் வந்தது. அப்போ இவங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, வரும்போது ஒரு இடம் கிடச்சா போதும்னு சொன்னாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு. அந்த இடத்துல எனக்கு ஏசி தான் வேணும்னு கேட்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் வீட்டில் ஏசி இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க, மண்டபத்தில் எனக்கு ஏசி வேணும்னு சொல்லுவாங்களா? சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்றாங்களே, சாப்பாட்டுக்குன்னு ஒரு ஃபுட் கவுண்டர் வச்சுருக்கோம் சார், நான் ஃபுட்டு வச்சேன்னா அந்த ஃபுட் கவுண்டருக்கு பாதிக்குமா பாதிக்காதா?
தண்ணி கேனை சார் 15 கேன் வச்சுருக்கோம், தண்ணி போட்ட ப்ரூஃப் வீடியோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிறந்த நாள், அம்மா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பாடு எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வந்து. அதுக்கே ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீங்கள் சாப்பாடு போட்டதாலே எங்களுக்கு சாப்பாடு சரியாக சேல்ஸ் ஆகலை மேம், பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் பாப்பாவோட பர்த்டே கேக்கு தானே பண்ணுறீங்கன்னாங்க. அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம், நாங்கள் தண்ணி கொடுக்காமையே சார் சாப்பாடு போடுவோம். அண்ட் மெயினாக நான் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பொண்ணு. அந்த 2 நாள் எக்ஸ்போ டைமில் நீங்கள் யாரும் என்கிட்ட வந்து அது பிரச்சனை இது பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. பிகாஸ் அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ். அது வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக ஆகிடும். ஸோ அதனால் அந்த 2 நாள் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் ஜாலியாக இருக்க போகிறேன். எல்லாம் சொல்கிறாங்க ஏசி ரூம், இவளுக்கு ஏசி ரூம், நல்ல மேக்கப் போடுறா, ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கா, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அதான் இடம்னா சார் அது நான் பண்ணுற எக்ஸ்போ சார். இப்போ நான் எப்படி இருக்கேன், இப்படி தான் நான் இருப்பேன். நிறைய பேர் சொன்னாங்க எல்லாரும் உன்னை பார்க்க வருவாங்க, அந்த நேரத்தில் நீ அழகாக இருக்கணும்னு சொன்னதால் தான் சார் அந்த மேக்கப்பே பண்ணேன். இத்தனைக்கும் சனிக்கிழமை போட்ட மேக்கப் அங்கே நடந்த ஓடி ஓடி அலைஞ்சதில் மேக்கப்பெல்லாம் வேர்த்து ஊற்றி போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் மேக்கப் அழிஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா? மேக்கப் அலைஞ்சிச்சின்னு கவலைப்படலை, மக்களுக்காக மேக்கப் போட்டேன். ஓடி ஓடி உழைக்கிறதுனால ஸ்வெட்டிங் வருது, அந்த மேக்கப் ரொம்ப அசிங்கமாயிடுது. மேக்கப் இல்லாமல் நான் அழகாக இருக்கேன், மேக்கப் போட்டு கொடூரமாயிடுச்சு. ஸோ அதனால் மேக்கப் வேணான்னு நான் சொன்னேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அடித்தட்டு என்ன ஒரு காரணமாக இருக்குன்னா காசு தான். இப்போ நிறைய பேர் இப்போ நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சிருந்த காசே கம்மி, இந்த அம்மாக்கே நாங்கள் நிறைய காசை கொடுத்துட்டோம், எங்களை நிறைய காசை வாங்கிட்டு எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே அவங்க பண்ணி தரலன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்போ மூலமாக எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சிங்க? லட்சங்கள் சம்பாரிச்சதை விட பல லட்சங்கள் நான் செலவு பண்ணியிருக்கோம் ப்ரோ, கணக்கே இல்லை. இந்த எக்ஸ்போவில் எவ்வளோ சம்பாரிச்சின்னு கேட்டிங்களே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்டபத்தோட ஃபீஸ் வெளில சொல்லக்கூடாது, நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால இப்போ நார்மலாக ஒரு அமௌண்ட் அப்படின்னா எனக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்க. நான் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணேன். எப்படி போட்ட காசை எடுப்போமா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. திடீர்னு வந்து ஸ்மால் என்டர்பிரினர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க. அடா என்னடா இது, நம்ம கட்டின காசோட அதிகமாக வந்துடுச்சே. அப்போது நான் ஹெல்ப் பண்ணணும் மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் கடவுள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு. அப்போ நான் வெறும் டேபிள் சேர் மட்டும்தான் நான் புக் பண்ணேன். இப்போ ஸ்டால் செட்டப் போடு, ஆடியன்ஸ் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். நார்மலாக வெறும் டேபிள் சேர் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்டால் நேம் போர்டு இருக்கணும், மேட் இருக்கணும், டஸ்ட்பின் இருக்கணும், ஃப்ளக் பாயிண்ட் இருக்கணும். ஃபோன் சார்ஜ் எப்படி சார் பண்ணுவாங்க, ஃப்ளக் பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஒரு சேரு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லைட் அவங்களுக்காக. ஆல்ரெடி இருக்கிற லைட் ஸ்டால் போட்டால் மறைஞ்சிரும்ல. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேனுன்னு ஒன்று விஷயம் ஸ்டால் போட்டதால் மறைஞ்சிருச்சு. அதனால தான் அந்த காற்று பிரச்சனை வந்தது. அப்போது முதல்ல டேபிள் சேர் மட்டும் கொடுக்க வேண்டியன்னா நான் போட்ட காசை விட எனக்கு அதிகமாக வந்ததால் அந்த காசை வச்சு நான் எனக்கு செலவு பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் நல்லது பணம் நினச்சதுக்கே இவ்வளோ பணம் வருதுன்னா அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம். இது இந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸ்பெஷல் லைட் ஏன் கொடுக்க சொன்னேன்னா லைட் எல்லாம் மாதிரி தான் ஸ்பெஷல் லைட் கொடுக்க சொன்னேன். ஃப்ளக் பாயிண்ட் ஏன் ஃப்ளக் பாயிண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாரும் ஃபோன் சார்ஜ் பண்ணால் தானே வீடியோ எடுப்பாங்க, வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்கல்ல. ஃப்ளக் பாயிண்ட் எல்லாத்துலேயும் கொடுக்க சொன்னேன். வெறும் டேபிள் சேர் மட்டும் போட்டு ஃப்ளக் பாயிண்ட் எப்படி வந்திருக்கும்? குப்பை எங்கே போடுவாங்க, டஸ்ட்பின் வைக்க சொன்னேன். ஸோ இத்தனையுமே அவங்க கொடுக்குற காசை வச்சு தான் சார் நான் பெட்டராக பண்ணேன். இந்த ஜனவரி 19 இன்னைக்கு பிப்ரவரி 24 இன்னைக்கு வரைக்கும் ஓடின்னு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஆட்டோக்கு 2500 சார். காலையில் பிடிப்பேன், இப்போ இவங்கள பார்ப்பேன் அவங்கள பார்ப்பேன். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணேன். அதாவது இந்த 30 நாளில் 45.8 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு சார். எப்படி வந்துச்சு? நான் ப்ரொமோஷன் பண்ணதால். ஸோ ஒரு எக்ஸ்போ அப்படின்னா இப்போ எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்குள்ளே வந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி சில பேர் கேட்டிருப்பாங்க எங்களுக்கு இது நடக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணி எக்ஸ்போக்குள்ளே கூப்பிட்டு வந்தீங்க? ஆக்சுவலி நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணேன். என்னென்னா இந்த எக்ஸ்போன்றது வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்போ. சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் வராதிங்க, அப்படி இருந்தால் தயவுசெய்து வெளில போயிடுங்க, உங்களுக்கு இடமே கிடையாதுன்னு தான் சொன்னேன். இல்லை அப்படி லாபமே இல்லாமல் எப்படி உள்ளே வருவாங்க? அதுக்கு என்னென்னா இப்போது 1 வருஷம் ஆச்சு சார் நான் யூனிவர்ஸ் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி. ஃபுல்லாக ஆன்லைன் தான். ஆன்லைன்னாலே ஸ்கேமு, புக் பண்ணால் வராது அப்படின்றது நிறைய பேர் பண்ணதால் நேர்மையாக இருக்கிறவங்களையும் நம்ப மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ 50 மில்லியன் போனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த சாரீ வேணும்னும் போது அக்கா இது உண்மையாகவே ட்ரஸ்டடா அக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏம்மா என் வீட்டு அட்ரஸ்லேருந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாம் போட்டுட்டேன், நானே ஓப்பனாக மூச்சு காமிச்சு போகிறேன், இப்போது உங்களுக்கு அந்த டவுட் வருதான்னு கேட்பேன். இல்லைக்கா கொஞ்சம் பயம்தான், ஏன்னா நாங்கள் நிறைய பொட்டிக்கெலாம் ஆர்டர் பண்ணி இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பயம் வருதுல்ல, அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போ போட்டால் நம்ம ஒரு ட்ரஸ்டடான பேஜ்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த எக்ஸ்போ போகிறதன் மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு ட்ரஸ்டடான பேஜ்னு மக்களுக்கு தெரியும். 2வது நிறைய பேர் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் போடுறீங்க. நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணி போடும் போதே நம்ப மாட்டுறாங்க, நீங்கள்லாம் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் போகிறீங்க, உங்களை எப்படி நம்புவாங்க? அப்போது மக்களுக்கு நம்ம ஸ்கேம் கிடையாது, ஒரு ட்ரஸ்டடான பேஜ்னு மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். 2வது ஆன்லைனில் நம்ம ஒரு சாரீ பிஸ்னஸ் சேல் பண்ணுறதுக்கும்
ஆஃப்லைனில் மக்கள் எப்படி வராங்க எப்படி வாங்குறாங்கன்றதை பார்க்குறத நான் லைவாக ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் ஒரு வீடியோவில் நீங்கள் காட்டுறீங்கன்னா அது பார்க்க தான் தெரியும், அது என்ன குவாலிட்டின்னு தெரியாது. இதே ஆஃப்லைன்னா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பரவாயில்லையே வீடியோவில் பார்க்க தான் நல்லா இல்லை நேரில் நல்லா இருக்குன்னு ஒரு சேலை வாங்க வந்தவங்க கூட 5 சேலை வாங்குவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த எக்ஸ்போ, அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்போ. நீங்கள் எல்லாம் வர்றவங்ககிட்ட ஒரு 5000 10,000 கேட்குறீங்கல்ல, வந்து ஸ்டால் போட்டவங்க எல்லாருமே எங்களுக்கு வியாபாரமே நடக்கல, நாங்கள் நஷ்டத்துக்கே போயிட்டுனே சொல்கிறாங்களே, உண்மையிலே நஷ்டத்துக்கே போயிட்டாங்களா? நான் தான் முதலே சொல்லிட்டேன், வியாபாரம் நினச்சி வரவங்களுக்கு உள்ள அலௌடு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கேன். இல்லை உண்மையாகவே எங்கள் வியாபாரம் நடக்கலையா? அது நீங்கள் 2 நாள் டிரான்சாக்ஷன் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். காட்ட மாட்டாங்க, ஏன்னா நல்ல வியாபாரம். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்படி ஒரு திறமைசாலியா இவன் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவும் மைண்டில் வச்சு தான் சார் நான் அந்த எக்ஸ்போ பண்ணேன். இத்தனை பேருக்குமே இது ஒரு ஹெல்ப் தான். அதை நான் தனியாக வரலன்னா நான் தனியாக வந்திருப்பேனே. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையே இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் கணவரை அடித்து துரத்திட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் கணவரவங்க கூட இல்லையா? என் புருஷனை பற்றி பேசணுங்க கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணும். மாமா வா நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னா அட்வொகேட்டை பகல உட்கார வச்சிருக்கீங்களா? என் மாமா அட்வொகேட்லாம் இல்லைங்க, என் மாமா விவசாயி. ஒரு ஒய்ஃபுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்போது ஒரு கணவனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, இந்த இஷ்யூலாம் நம்மளை எப்படி பார்க்குறீங்க? நான் முன்னாடியே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஊர்லேயே எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. கேட்டேன் என்ன மாதிரி வரட்டமானு. இல்லை நானே பண்ணிக்குவேன். ஆனால் பண்ணிக்கோ, அது எல்லா வேலையும் அதே பார்த்துக்கோ. சரி நான் அங்கே இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது இல்லாமல் வந்து ஒருத்தவங்க வந்து மைதில் வந்து என்னை வந்து அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க. ஆனால் நாங்கள் என்ன மாதிரி பழகணும்னு அவங்களுக்கு தெரில. உள்காயத்தை தான் செட்டப் போட்டு மறைச்சிருக்கீங்களோ? அதான் தம்சம் பண்ணிட்டு என் புருஷனை நான் தெரியல. எஸ்போவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு அதுவும் தெரில. அது உளர்ட்டாங்க. இப்போ எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே கிடையாது, ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விஷயம் தான் தெரியுதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று நான் அடிச்சு துரத்திட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ ஊரில் வந்து அது கேட்குறேன், என்னடா இங்கே சுற்றி நிற்கிற, நான் முன்னாடி ஒன்று அடிச்சு துரத்திட்டாங்கலாம் கேட்குறாங்க. என்ன கேட்கறது இல்லாமல் எங்கள் அம்மாவையும் கேட்குறாங்க, என்ன அவன் பையங்கிறானமே உன் மரும வச்சிட்டாலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் எங்கள் அப்பாவை கேட்குறாங்க. என்ன சிரிக்கிறா? இதுவும் இல்லாமல் சொந்தக்காரன் இப்போ தெரிஞ்சல் பேசிக்கிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ சொந்தக்காரங்க சைட்லேருந்து கேட்பாங்கல்ல, நான் எல்லாருக்கும் நான் பதில் சொன்னேன். இல்லை அவங்க ஒரே ஒரு வீடியோவில் வந்து என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அது ஏன் போட்டணும் அவங்க? இப்போது இவ்வளோ தூரம் அவங்க மனைவி நெகட்டிவாகவே பேசுகிறாங்கல்ல, உண்மையாகவே மைத்திலி எப்படி? மைதிலி பற்றி நானே சொன்னால் அது வேற யாரும் சொல்ல முடியும், நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸ்கேம் பண்ணிட்டேன் அது ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. இப்போ அங்கே வேலை பார்க்குறோன்னு அதுங்க கேட்குறேன்னா முன்னாடி வந்து 60 பேரை ஏமாற்றிட்டாங்களாமேன்னு கேட்குறாங்க. அவர் இப்போ வேலைக்கு அங்கே மட்டும் பார்க்க மாட்டேன், சென்னையிலையும் நான் அவருக்கு ஒர்க் பண்ணுவேன், இவங்களும் ஹெல்ப் பண்ணுவேன். அங்கே போகும்போது கூட ஒரு 2 நாளைக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருந்தேன். என்னடா இந்த மாதிரி ஏமாற்றிட்ட போனேன் ஒருத்தர் கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன ஸ்கேம் போர்ஸா அப்படிங்கிறா அப்படின்னு ஃப்ரெண்டு கூட பழைய ஃப்ரெண்டே கேட்குறான். ஸ்கேம் புருஷன்றாங்களா? நான் அது வந்து ஜாலியாக கேட்குறான். ஆனால் அது ஜாலியாக கேட்குறானா இல்லை அவன் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு காமெடியாக கேட்குறான்னு கேட்குறானா அது வேறு தெரியல. அதே மாதிரி இவர் விவசாயம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் பொம்பளைங்க ஒன்றா உட்காந்து பேசுவாங்கண்ணா. அந்த மாதிரி டேய் இதோ போகிறாண்ணே இதோ போகிறேன், இவ பொண்டாட்டி 63 பேர் ஏமாத்துறாங்கடா, அதான் இந்த ஊரில் சொத்தாக வாங்கி போடுறாங்க போல், இப்படி ஊரை ஏமாற்றி இப்படிலாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். அப்போ ஊர் மக்கள் அப்படின்னாலே ஒரு சின்ன பிரச்சனாலே பெருசாக ஊதி கலப்புவாங்க. அப்போ அவங்க முன்னாடி உண்மையை வெளில வரதுக்காக நாங்கள் இன்னும் எத்தனை இன்டர்வியூ கொடுக்க போகிறோன்னே தெரியல. மைதிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருன்னா பேசுகிறேன்னா பேசிட்டு வந்துடுவேன். என்னுடைய பர்சனல் விஷயத்தை எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுன்னு தான் ஓரளவுக்கு பழகுவேன் நான். இது அப்படி கிடையாது. எல்லோரும் கூட எப்படி பழகும், என் கூட எப்படி என்கிட்ட பேசுதோ அதே மாதிரி எல்லாரோடையும் பேசிடுவோம். அது மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுருக்காது, அந்த மாதிரி டைப் இது. இப்போ என்ன மேட்டர்னாக்கா அவங்க வந்து அங்கே வந்து எல்லாம் வியாபாரம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி கிளம்புனாங்கல்ல, அங்கே வந்து எனக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்குது, அங்கேயே பேசி முடிச்சுட்டு இருக்கலாம். இல்லை போனாங்களாம் ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம். எல்லாம் போயிட்டு யோசிக்கிறாங்க என்ன சொல்லி பேர் கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு அவங்க சொல்லாமல் ஒருத்தவங்க ஆக்டர் அவங்களுக்கு சொல்லி அவங்க வீடியோ போடுறாங்க. இது எப்படின்னு தெரியல. இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க நாஞ்சல் இது வந்தாங்க அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் குத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிச்சு, நம்மளும் ஆக்டர் தானே, நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய் தரலையே அப்படின்னு நினைக்கலாம்ல. அப்படி நினச்சி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை கிளப்பி விட்டுக்கிறாங்க பொழுது. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல, நீங்கள் உங்கள் மனைவிட்ட பேசுனீங்களா? ஓகே நமக்கு எதிராக நெகட்டிவாக இத்தனை பேர் பேசுகிறாங்க, அப்போ ஒருவேளை ஏதோ ஒன்று நமக்கு தெரியாமல் மாறி இருக்கு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சா? தோணலை. அவங்க பேசுகிறாங்க, நீ விட்டு அப்படியே சைலண்ட்டாக என்ன, ஆனால் அதுதான் தப்பு பண்ணிக்கிறேன் நான். அந்த மாதிரி விட்டுன்னு நினச்சிங்க மொத்தமாக வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இது பேசுவது தான் ஒரு அளவுக்கு ஒவ்வொருத்தர வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒவ்வொருத்தர வீடியோ டெலிட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க,
அதுவா வீடியோ டெலீட் பண்றாங்க. எப்படி தான் டெலீட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க இன்ஸ்டாகிராம்ல போய் எப்படிங்க டெலீட் பண்ணு எனக்கு தெரியல. அது என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரிலாக்ஸா விட்டுரு, நீ எதுவும் பேசாதுன்னு சொன்னேன். நான் ஒரு பொண்ணு கோலையா இருக்க விரும்பல, அதனால தான் இவ்வளோ தூரம் நான் பண்றேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சைலண்டா வீடியோ டிலீட் பண்றாங்க. டிலீட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, எப்படிதான் இந்த வீடியோ டிலீட் ஆச்சுன்னு தெரியல, ஆக்ட்ரஸ் அக்கா சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் காரன்கிட்ட சொல்லி இந்த மைதிலி பொண்ணு அந்த வீடியோ டிலீட் பண்ண வச்சிச்சு அப்படின்னு போடுறாங்க சார். இல்லை நீங்கள் தான் மிரட்டி வீடியோ டெலிட் பண்ண சொல்கிறீங்களா? பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது, கேள்வி கேட்குது இது நம்மளையே அப்படின்ட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. சரி, என்ன பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்க? இப்படிலாம் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னா அரசியல் பேக்ரவுண்டா, பணமா, என்ன? இருங்க, பேக்ரவுண்ட் மீன்ஸ் இந்த 40 நாளா 63 பேருக்கு முன்னாடி என் புருஷன் இவர் தான் காட்டலை, எங்கள் அம்மா இவங்க தான் காட்டல, எங்கள் அப்பா இவங்க தான் காட்டல, என் அக்கா இவங்க தான் காட்டல, என் தங்கச்சி இவங்க தான் கேட்கல, என் தங்கச்சியோட மாமனார் மாமியார், என் புருஷனோட மாமனார் எதுவுமே நான் காட்டல சார். சாதாரண ஒரு மனுஷியாக உட்காந்து அவங்களோட குடும்பமாக பழகினேன். 2வது ஊருக்கு போய் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், தக்காளி விற்றேன் அப்படின்னு போட்டுட்டேன். அப்போ இவன் கிராமத்து பொண்ணு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. உண்மை வெல்லும். போலீஸ் ஸ்டேஷன் போகிறானா, நடக்கலையா அடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போவோம், அதுவும் நடக்கலையா அடுத்து சிஎம் சார்கிட்ட போவோன்னு நான் சொல்கிறேன். உண்மை ஜெயிக்கிறவர்களும் போவோன்னு சொல்கிறேன் சார். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு ஆள் பலனா என் குடும்பம் தான், அதை தான் நான் சொல்கிறேன். அண்ட் என்னோட பேச்சு வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது வருது, இயல்பு தானே. இது எப்படி பார்க்குறீங்க? இதுல இருந்து அடுத்த கட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இதுதான் சாதனையே. சாதனை எப்போ தெரியுமா வரும்? ஒரு சோதனை தான் சாதனை வரும். இப்போ சோதனை வந்திருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதனை தான் வந்துடும்ல. சோதனைன்னு சொன்னதே உங்களை பார்த்து தான். அடுத்தது சாதனை வரும், அடுத்தது சாதனை வரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தான் என் ஃபேமிலி எனக்காக எவ்வளோ பலமாக நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் யார் நம்புறனோ இல்லையோ, என் குடும்பம் நான் முழுக்க நம்புகிறேன். அண்டு எனக்கு பின்னாடி இந்த கருப்பு ஆடுகள்லாம் யார் அப்படின்னு எனக்கு இந்த தடவை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசினாலும் எதுக்காக வராங்கன்னு யோசிச்சு தான் பேசுவேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.